கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் முரட்டு வாய்க்காலில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் வெட்டு காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரேதத்தை கைப்பற்றிய மருதூர் போலீசார் இறந்தவர் யார் என்பது குறித்தும் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவரை கத்தியால் குத்திவிட்டு செல்போன் மற்றும் 150 ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்த 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பெரியகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கைதாகியுள்ள 3 மீது வழிப்பறி மற்றும் கஞ்சா விற்பனை வழக்கு நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே நகை அடகு கடை உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற போலி பத்திரிகையாளர்கள் 8 பேரை புதுக்கடை போலீசார் கைது செய்துள்ளனர். 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் இவர்களுக்கு போலி அடையாள அட்டைகளை வழங்கியது யார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கைதானவர்களிடமிருந்து சொகுசு கார், இருசக்கர வாகனம், போலி ஐடி கார்டுகளை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டத்தில் செயல்படும் கல்குவாரி கிரஷர்கள் இன்று முதல் மூடப்படுவதால் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகள் அடியோடு பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் கனிமப் பொருட்கள் இருப்பு மையம் அமைக்க அனுமதி கோரியும் கல்குவாரி கிரஷர் விற்பனையில் நடைசீட்டு நடைமுறையை நடைபெறுத்த கால அவகாசம் கேட்டும் குவாரி கிரஷர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தில் பிரமோற்சவ கொடியேற்றப்பட்ட நிலையில் சுவாமி திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. ஜல்லி சாண்ட் இருமடங்கு விலை உயர்வை கண்டித்து திருவாரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள், கட்டுநர் மற்றும் கட்டுமான பொறியாளர் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மேலும் தமிழக அரசு கட்டுமான தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மாநகரியில் இயங்கி வரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் இரட்டை சகோதரர்களான பிரதீஷ், பிரணீஷ் ஆகிய இருவரும் உலக அமைதி, பெண்களின் பாதுகாப்பு, உடல் ஆரோக்கியம் போன்ற முக்கிய அம்சங்களை வலியுறுத்தி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை தொடர்ந்து 12 நாட்கள் ஓடி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இதற்கான பாராட்டு விழா இவர்கள் பயின்ற தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற நிலையில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ், நினைவு கேடயம் மற்றும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் சமூக நலத்துறை சார்பில் 310 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கர்ப்பிணி தாய்மார்களை ஆசீர்வதித்து நல்ல முறையில் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து தாய்மார்களுக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக சோழவந்தான் மாரியம்மன் கோயிலில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். முன்னதாக தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம், தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நடைபாதை பிரச்சனையின் காரணமாக காளியப்பன் என்பவரின் மகன்கள் 40ற்கும் மேற்பட்ட கூலிப்படை கும்பலை அழைத்து வந்து பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் காயமடைந்த மூதாட்டி மினியக்கால் மற்றும் ஷாலினி ஆகியோர் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து பூலாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் உயர் ரக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 69 கிராம் மெத்தபெட்டமைன்,
20 LSD ஸ்டாம்ப், 2 கார்கள், ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் 9 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவையில் தனியார் பேருந்தில் பெண் பயணிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட நபரை ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் சக பயணிகள் கோவை பந்தயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் பண்பொலி பகுதியைச் சேர்ந்த பீர் இஸ்மாயில் என்பவர் தனது மூத்த மகளான ஹபீபு நிஷா என்பவர் ஏமாற்றி சொத்தை பறித்து கொண்டு கொடுமைப்படுத்துவதாக பேசி வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது தொடர்பாக உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்த நிலையில் தனது மூத்த மகளால் தாங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளதாகவும் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அவளுக்கு பணிவிட அம்புட்டு பார்த்துருக்கேன். அவள் புருஷனை அவளுடைய கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன். மேலால் 2 பிள்ளைகளை பேர்காலம் பார்த்து அதுகளுக்கு சுண்ணத்து செய்து அம்புட்டு வரவு செலவும் பார்த்துருக்கேன். இவ்வளவும் பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் சரி எங்கே போகிறான்னு சொல்லி எனக்கு ஒரு 3,4 சென்ட் இடம் இருந்தது. அந்த 3,4 சென்ட் இடத்துல அவளுக்கும் என்னுடைய 2ஆம் மக ரஹிமாளுக்கும் தான் பாகப்பிரிவினை பிரித்து கொடுத்தேன். அதில் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி சரி ஒரு நல்ல எண்ணத்தில் நான் அதை எழுதி கொடுத்தேன். இப்போது அவள் என்ன பண்ணா, எழுதி கொடுத்து 6 மாதம் வரை எங்களை பார்த்தா. 7ஆம் மாதம் நான் பார்க்க முடியாது, தெரிஞ்சே போய் பாருன்னு சொல்லி எங்களை அடிக்க தகாத வார்த்தைகள்லாம் பேசி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டா. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராம ஊராட்சியை புதிதாக பிரிக்கப்படும் ஊராட்சியுடன் தங்கள் பகுதியை இணைக்கக்கூடாது என்று காமலாபுரம் ஊராட்சி மக்கள் ஒன்றிய ஆணையரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். தொடர்ந்து இந்த கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒன்றிய ஆணையர் உறுதியளித்துள்ளார். சென்னை மதுரவாயில் அருகே வளர்ப்பு கிளி காணவில்லை என்றும் கிளி குறித்து தகவல் தந்தால் 15,000 ரூபாய் பரிசு என கிளியின் உரிமையாளர் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ள சம்பவம் பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்து வருகிறது. மேலும் இந்த கிளி நார்த் அமெரிக்காவைச் சேர்ந்த கிளி எனவும் அங்கிருந்து விமானம் மூலம் வாங்கி வந்தது எனவும் பேசும் திறன் கொண்ட கிளி எனவும் அதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு முறையாக மாநகராட்சி குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் கணேஷ் நகர் காவல்துறையினர் உடனடியாக குடிநீர் முறையாக வழங்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.